ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஒரு கரு உருவான அப்புறம் அதை 10 மாதம் சுமந்து அந்த கருவுக்காக ஒவ்வொரு நாளும் வலி அனுபவிச்சு ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி நிறைய தியாகங்கள் பண்ணி அந்த கருவுக்கு கஷ்டப்பட்டு உயிர் கொடுப்பாங்க நம்ம அம்மா. பட் தான் சுமக்காத ஒரு கருவை, தனக்குள்ளே இல்லாத ஒரு கருவை ஒவ்வொரு நாளும் சுமந்து ஒவ்வொரு நாளும் அதை நினச்சி ஏங்கி அந்த கருவு இந்த உலகத்துக்கு வந்துச்சுன்னா அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கணும், அந்த குழந்தைக்காக அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் வளர்த்து தனக்குள்ளேயே இல்லாத ஒரு கருவுக்கு ஏங்கி ஏங்கி உயிர் கொடுக்குறவர் தான் அப்பா. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே அப்பானா ரொம்ப பிடிக்கும். பட் இந்த கேர்ள்ஸ் இருக்காங்க பாருங்களேன், அவங்களுக்கு அப்பானா இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். அப்பானா ஒரு தனி உலகம் மாதிரி. அது ஏன்னே தெரியல. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு மகளின் பாசத்தின் ஆழம் என்னவென்று. ஆமாம், அப்படி என்ன நவீன் இருக்கு இந்த அப்பா பொண்ணு பாசத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு அப்பாவுமே தன்னோட மகளை தன்னோட 2வது அம்மா மாதிரி தான் பார்க்குறாங்க. நிறைய பேர் கூப்பிடுறதே சாமி, கண்ணு, தங்கம், ராசாத்தி அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. அவ்வளோ அன்பாக கூப்பிடுவாங்க, அவ்வளோ பாசமாக கூப்பிடுவாங்க. தன்னோட மகளுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட அவ்வளோ மெனக்கிடுவாங்க. தன்னோட மகளுக்கு நடக்க சொல்லி கொடுக்கறதாகட்டும், சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கறதாகட்டும், ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரதாகட்டும், தன்னோட மகளுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட அந்த இடத்துல நிற்கிறதாகட்டும், ஏதாவது தப்பு பண்ணால் பயங்கரமாக கண்டிக்கிறதாகட்டும், பாசம் காமிக்க வேண்டிய டைமில் அளவு கடந்த பாசம் காமிக்கிறதாகட்டும், தன்னோட மகளுக்காக ஒவ்வொரு நாளும் இருக்கிறதாகட்டும், தன்னோட மகளே உயிர்னு சொல்லிட்டு வாழ்கிறதாகட்டும், தன்னோட மகளுக்காக தன்னால் என்ன முடியுமோ அதை விட அதிகமாக பண்ணுறது தான் ஒவ்வொரு அப்பாவோட இயல்புமே. குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டம் இருக்கும், கையில் பெருசாக காசு கூட இருக்காது. ஆனால் தன்னோட பொண்ணு ஏதாவது கேட்டால் போதும், இல்லைங்கிற வார்த்தை எந்த அப்பாவோட வாயிலேருந்தும் வரவே வராது. எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலுமே சரி, தன்னோட பொண்ணு என்ன கேட்டாலுமே வாங்கி தருவாங்க. முடியாதுடா சாமி, இல்லடா தங்கம் அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தன்னோட பொண்ணை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் ஒரு 1000 உறவுகள் இருக்கலாம், 1000 பந்தங்கள் இருக்கலாம். பட் இந்த அப்பா பொண்ணு உறவு, அதில் இருக்க பாசம் வேறு எந்த உறவுலையுமே வராது, வேறு எந்த ஒரு பந்தத்திலையும் வராது. இவ்வளோ நேரம் ஒரு அப்பா தன்னோட மகளுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். பட் தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்ல. இங்கே இருக்க எல்லா பொண்ணுகளுமே தன்னோட அப்பாவை தன்னோட முதல் காதலாக தான் பார்க்குறாங்க, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை தான் பார்க்குறாங்க. அவங்களுக்குன்னு எப்போவுமே இருக்க ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி, ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி, ஒரு மென்டார் மாதிரி, ஒரு சேவியர் மாதிரி தன்னோட எல்லாமே அப்பா தான் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே அப்பா எங்கே போனாலுமே கூடயே போயிடுவாங்க. அப்பாவை தனியாக விடவே மாட்டாங்க. பயங்கரமாக தொந்தரவு பண்ணுவாங்க, நச்சு பண்ணுவாங்க, அவ்வளோ குறும்பு பண்ணுவாங்க, அவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க. ஆனாலும் அப்பா அந்த குறும்புகளெல்லாம் ரசிக்க தான் செய்வார். அந்த சேட்டைகளெல்லாம் இனிமையாக தான் எடுத்துப்பாரே தவிர தன்னோட பொண்ணை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் சொல்லிட மாட்டார். நீ என் கூட வராதுன்னெலாம் சொல்லக்கூட மாட்டார். அப்பாவே தான் கதின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுகளுமே சுற்றிட்டு இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே விளையாட்டாக அப்பாவோட சட்டையை போட்டுக்கிறதாகட்டும், அப்பாவோட வண்டியில் ஏறி முன்னாடி உட்காந்து பயணிக்கிறதாகட்டும், அப்பாவோட தோளில் உப்பு மூட்டை ஏறுறதாகட்டும், ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் முடிஞ்ச உடனே அப்பா கேட்டில் நிற்கும்போது ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிக்கிறதாகட்டும், அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிக்கிறதாகட்டும், யோசிச்சு பார்க்கும்போது எல்லாமே செம அழகாக இருக்குங்கல்ல. ஒரு பொண்ணு தன்னோட ஃபீலிங்ஸை, தன் மனசில் இருக்க விஷயங்களை அவ்வளோ ஈஸியாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டா, அவ்வளோ ஈஸியாக யாரையும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டா. பட் எல்லா பொண்ணுகளுமே இந்த உலகத்துலேயே ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுற ஒரு பர்சன், இந்த உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் யாருன்னா தன்னோட அப்பா தான். எவ்வளோ பெரிய சீக்ரெட்டாக வேணா இருக்கலாம், எவ்வளோ பெரிய கஷ்டமாக வேணா இருக்கலாம், அப்பா கிட்ட எதையும் மறைக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் போய் அப்பாட்ட ஷேர் பண்ணிடுவாங்க, மனசை விட்டு அழுதுருவாங்க. என்ன கஷ்டமாக இருந்தாலுமே சரி, அப்பா தோளில் படுத்துட்டோ இல்லை அப்பா மடியில் படுத்துட்டோ ஒரு 5 நிமிஷம் அலறது, அப்பாட்ட போய் ஷேர் பண்ணுறது, அப்பாட்ட போயிட்டு நம்மளோட கஷ்டத்தை பற்றி ஒரு 5 நிமிஷம் சொன்னாலே போதும், நம்மளோட கஷ்டம்லாம் எங்கேயோ பறந்து போயிடும். அவங்க பெருசாக ஆறுதல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா தங்கம், பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட அந்த வார்த்தைகள் போதும், அந்த குரல் போதும், நமக்குள்ள இருக்க கஷ்டம்லாம் கரைஞ்சிரும், அப்படியே இருளில் மறைஞ்சிரும். நினைக்கும் போதே ரொம்ப இனிமையாக இருக்குல்ல. அவ்வளோ அழகானது இந்த அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்.
நிறைய அழகான விஷயங்கள் பேசியாச்சு, நிறைய அழகான விஷயங்கள் கதைச்சாச்சு. பட் என்னதான் ஒரு அப்பாவும் பொண்ணும் எப்போவுமே ஒட்டிகிட்டே இருந்தாலும், அவ்வளோ அன்பை ஷேர் பண்ணாலும், லைஃப்பில் ஒரு பாயிண்டில் எல்லா பொண்ணுகளும் தன்னோட அப்பாவை பிரிஞ்சு தான் வர மாதிரி இருக்கும். எதிர் ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறப்போவோ, இல்லை ஹாஸ்டல் போகிறப்போவோ, இல்லை கல்யாணமாகி போகிறப்போவோ வீட்டை விட்டு பிரிஞ்சு வரணும், தன்னோட அப்பாவை விட்டு பிரிஞ்சு வரணும். எல்லா பொண்ணுங்களுக்குமே தன்னோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட அப்பாவை விட்டு பிரிஞ்சு வர்றது தான். பயங்கர கஷ்டமாக இருக்கும். அவங்கள அடிக்கடி பார்க்க முடியாது, முன்ன மாதிரி அவங்களோட குரல் அடிக்கடி கேட்க முடியாது, அப்பாவோட அரவணைப்பை முன்ன மாதிரி உணர முடியாது. அப்பாவை பயங்கரமாக மிஸ் பண்ணுவாங்க. பட் அப்பாவை மிஸ் பண்ணுறதுல கூட ஒரு தனி சுகம் இருக்குது, ஒரு தனி ஃபீல் இருக்குது. ஒரு அப்பாவுக்கும் தன்னோட பொண்ணுக்கும் இடையே இருக்க இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு நிகராக வேறு எந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பும் வர முடியாது. நினச்சா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடுறது, ஒரு நாளைக்கு அவ்வளோ டைம் கால் பேசுறது, சும்மா ஒரு தடவை அப்பாவோட குரல் கேட்டுற மாட்டோமா, அப்பா கூட ஒரு 2 நிமிஷம் பேசிட மாட்டோமா, சீக்கிரமாக ஊருக்கு போயிட மாட்டோமா, சீக்கிரமாக இந்த சாட்டர்டே வந்துடாதா, இந்த பஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகாதா, இன்னும் ஒரு நாள் வீட்டில் இருந்துட மாட்டோமா, சீக்கிரம் அப்பாவை பார்த்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஏக்கங்கள் இருக்கும், அவ்வளோ ஆசைகள் இருக்கும், அவ்வளோ அன்பு இருக்கும், அவ்வளோ காதல் இருக்கும், அவ்வளோ வலி இருக்கும், எல்லாமே இருக்கும். கடைசியில் ரொம்ப நாட்கள் கழித்து, ரொம்ப மாதங்கள் கழித்து அந்த அப்பாவும் பொண்ணும் மீட் பண்ணுற அந்த தருணம், பல மாதங்கள் கழித்து பார்க்குற அந்த நிமிஷம், யாராக இருந்தாலும் ஆனந்த கண்ணீர் தான் வரும். 2 பேருமே பயங்கரமாக அழுவோம். பட் இந்த ஆனந்த கண்ணீரை விட அழகான ஒரு விஷயம், அப்பாவோட கண்ணீரை நம்ம கை துடைச்சி விடும், நம்ம கண்ணீரை அப்பாவோட கை துடைச்சி விடும். இதோட அழகான ஒரு தருணம், இதோட பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட் என்னங்க இருக்க முடியும்? கடவுள்னால எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது, அதனால தான் கடவுள் அம்மாவை படைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு, அப்பா அளவுக்கு பாசம் செலுத்துறதுக்கு, அப்பா அளவுக்கு தியாகம் பண்ணுறதுக்கு, அந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிற ஒருத்தரை யாருனாலையும் படைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் கடவுள் அப்பாவை படைக்கலை. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். இந்த பாட்காஸ்ட்டை கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அப்பாவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைங்க. கண்டிப்பாக அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதயத்தின் குரலை நீங்கள் இப்போ எந்த பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த பிளாட்ஃபார்மில் கண்டிப்பாக ஃபாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள் 1000.